வளர்த்தமிழ் ஆறு மாணவர்களாக நாங்கள் தமிழ் பண்பாடு பற்றி கூறு போகிறோம். பழங்கால தமிழர்கள் காடுகளில் விலங்குகளை வேட்டையாடி அதனை தீர்வாக்கி உணவாக உண்டு வந்தனர். மரமுறி கலையம், விலங்குகளின் தோல் கலையம், இலை கலைகளையும் ஆடையாக அணிந்தனர். குகை கலையம், மரப்பங்கு கலையம் வாழ்ந்தனர். தமிழரின் பண்பாடு கூறுகளாக காதல், வீரம், நட்பு, கற்புரிமை, விருந்தோம்பல், உலக ஒருமைப்பாடு போன்றன மேலாக இருந்தன. உள்ளத்தில் நின்று வெளிப்படும் ஈர்ப்புகள் பண்பாடு எனப்படும். பண்பாடு சொல்லாலும் செயலாலும் வெளிப்படும். நாகரீகம் திருந்திய வாழ்க்கை முறை இது புது வெளிப்பாடு. நாகரீகம் காலத்தோறும் மாறிக்கொண்டே வரும். நாட்டுக்கு நாடு காலத்துக்கு காலம் வேறுபடும். தமிழர்களின் பண்பாட்டின் சிகரமாக பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை, அரசு, ஆட்சி முறை, போர் போன்றவற்றில் காணலாம். இதற்கு உதாரணமாக பண்டைய தமிழர்களின் பண்பாட்டை விளக்கக்கூடிய நூலான சிலப்பதிகாரத்தை கூறலாம். உபசரித்து வாசல் வரை சென்று வழியனுப்பி வந்து பார்ப்பது தமிழர்களின் தனித்துவமான பண்பு. இதுவர் வழித்தாமல் எனப்படும். இச்சொல் பேசுகிற